இன்றைய அரசியல் கட்டத்தில் வந்து அது சாத்தியமானு நினைக்கிறீங்களா? அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் எப்படி இருக்கு? இப்ப கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள், ஜனரஞ்சகமான திட்டங்கள் இப்படி சொல்லிதான் வராங்க. இவர் மாற்றா வரான்னு சொல்றீங்க, அதே மாதிரி இவரோட கரிஷ்மா இருக்கு, அந்த திரை பிம்பம் இருக்கு, அதை பயன்படுத்துறான்னு சொல்றீங்க. ஆனா இந்த மாதிரி மாஸ் கிரவுட் காட்டினீங்க, எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சிரஞ்சீவி. நடிகர் சிரஞ்சீவிக்கு அந்த இடத்துல நிறுத்துங்க, நான் ஒண்ணு சொல்றேன். ஐயா சிரஞ்சீவி 16% வாக்குகளை பெற்றார். அந்த தேர்தலில் சீட்டு வரல இல்ல சார், 16% வாக்குகளை பெற்றால் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை பெற்றார். அவருடைய தம்பி 4% வாக்குகளைத்தான் பெற்றார், வெறும் 4. அதுல 4இல் 1. ஆனால் அவர் அரசியலில் நின்றார். இவர் 16% கிடைத்தும் அரசியலை விட்டு வெளியேறிட்டார். சார் நீங்க உங்க துறையில எவ்வளவோ சவால்களை சந்திச்சு தான் இன்னைக்கு தலைமை பொறுப்புல இருக்கீங்க. அப்போ அந்த சவால்கள் வந்தப்பெல்லாம் ஐயோ உங்களுக்கு உயரம் இருக்கும், கீழே விழுந்திருப்பீங்க. வந்து அரசியல்ங்கிறது ரொம்ப கன்சிஸ்டண்டான கேம் சார். நீங்க ஐயா சிரஞ்சீவி உதாரணமே தப்பு. ஏன்னா அவர் எக்ஸிட் ஆயிட்டார், அவர் அந்த இடத்த களத்தை விட்டு வெளியேறிட்டார். ஆனா அவர் தம்பி 4% இருந்தா கூட களத்தில் இருந்தாரு. இன்னைக்கு துணை முதல்வராக கான்வாயில போயிட்டு இருக்காரு. சார் என்றைக்குமே அரசியல்ல தயவு செஞ்சு ஐயா சிரஞ்சீவியோட விஜய் ஒப்பிடாதீங்க. ஏன்னா அவர் தெளிவுபடுத்திட்டார். இல்ல குறுக்கிடுக்கு மன்னிக்கணும், நீங்க சிரஞ்சீவி ஒப்பிடாதன்னு சொல்லும் பொழுதுதான் கேட்கிறேன். பவன் கல்யாண சிரஞ்சீவி நீங்க சொல்றீங்க. பவன் கல்யாணுக்கு கூடுகின்ற கூட்டத்தை விட சிரஞ்சீவிக்கு கூடப்பட்ட கூட்டம் 20 லட்சம். சார் கூட்டம் அதிகமா இருந்தது, வாக்கு அதிகமா இருந்தது. ஆனா அவர் ஒரு தேர்தலோட வெளியே போயிட்டாரு. ஏன் போனாரு சார்? அது அவரோட தனிப்பட்ட முடிவு சார். இவர் தெளிவுபடுத்திட்டாரு, நான் இன்னும் 30 வருஷம் உங்க கூட தான் இருப்பேன். மலேசியாவில் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில, அந்த அதிர்வுகளுக்கு மத்தியில அவர் சொல்லிட்டாரு, நீங்க இப்படிலாம் நம்ம கேட்கிறோம்னு சொல்லி தான் அவர் சொன்னாரு. நான் திரைப்படத்தை விட்டு போயிட்டேன், 30 வருஷம் திரைத்துறையில் இருந்துட்டேன், இனிமே நான் உங்க கூட தான் நிற்பேன். ஏன்னா என்ன நீங்க திரையில தாங்கி பிடிச்சிருக்கீங்க, உங்களை நான் ஆட்சி அதிகாரம் அரசியல்ல நான் தாங்கி பிடிப்பேன், வாழ்வோ தாழ்வோ அது உங்களோட தான், வாடையிலும் கோடையிலும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டாரு. அவர் ஒரு தேர்தலை சந்திச்சாரு, அவ்வளவு பெரிய கூட்டம் சார். அவர் அன்னைக்கு அரசியலை விட்டு வெளியேறாம இருந்திருந்தா நிச்சயமா முதலமைச்சர் நாற்காலி ஒரு நாள் அவருக்கு இருந்தது சார். சார் 4% வைத்திருந்த அவருடைய தம்பிக்கு கிடைத்த துணை முதலமைச்சர் நாற்காலி 16% வைத்திருந்த அவர் அண்ணனுக்கு கிடைக்காம போயிருக்குமா? கிடைச்சிருக்கும். ஆனா களத்துக்குள்ள நிக்கணும் சார். அதாவது நீங்க இந்த தேர்தல் ஒருவேளை இது ஹைப்போதெட்டிக்கலா இருக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். ஒருவேளை தேர்தலில் விஜய் வெற்றி பெறல, ஆனா ஒரு 15% வாக்குகள் இல்ல 20% வாக்குகள் வாங்குறாரு, போதிய இடங்கள் இல்ல, ஆட்சியை பிடிக்கல, எதிர்கட்சியில் அவரால் உட்கார முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜய் ஒரு தனிமை விரும்பியாகவே அறியப்பட்டவர். பொதுவாக நீங்க சினிமா ஃபீல்டில் வந்து, நான் சினிமா துறையில் இருந்திருக்கேன்றக்காக சொல்றேன், சினிமா பத்திரிகையாளனாகவும் இருந்திருக்கேன். அவர் பொதுவாக யாரும் அவ்வளோ மூவ் பண்ண மாட்டார். தான் வருவார், தான் வேலை உண்டு, வேலை வருவார், முடிப்பார், போவார், அப்படிதான் இருக்காரு. நெருங்கிய நண்பர்களும் மிக குறைவு விஜய்க்கு. விஜயுடைய பொழுதுபோக்கு இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எண்ணி கைவிட்டு விரல் விட்டு எண்ணலாம். அப்படிப்பட்ட விஜய் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்த, மிகப்பெரிய பிம்பம், வெற்றி கிடைக்கல, தோல்வி வந்துடுச்சு, அடுத்த 5 ஆண்டுகள் டிராவல் பண்ணணும், அவளால் முடியும் நினைக்கிறீங்களா? சார் அது முடியுங்கிறதுக்கான உதாரணம் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்ற மலேசியா மேடையில் அவர் தெளிவுபடுத்திட்டு தான் வராரு. சார் இதுவரை இந்தியாவில் தன்னுடைய, சார் நீங்கள் ஒரு நடிகராகவே விடுங்க சார், ஒரு கெரியர்ல இருந்து இன்னொரு கெரியர் 50 வயசுல மாறுறது எவ்வளோ ரிஸ்க் சார்? ஒரு கெரியர்ல நீங்கள் 50 வயசுல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. அவர் தெளிவாக சொல்றாரு, உங்க கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டாரு, வாழ்வோ தாழ்வோ இனிமே இந்த அரசியல் தான் சார். விஜய் மாதிரி நிறைய பேர் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு சார். கடைசியாக அவர் அரசியல் இருந்தார் சார். சார் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, அரசியலுக்குள்ள அவர் முழுமையாக வந்துட்டார். இன்றைக்கு இதுவரை தமிழகம் காணாத வகையில் இன்னைக்கு அவருக்கு போடியம் பொசிஷன் இருக்கு, டாப் 3ல அவர் இருக்கார். ஓகேங்களா? நீங்கள் அவர் ஜெயிக்கிறாரா, முதல்வர் ஆகிறாரா, எதிர்கட்சி தலைவர், அது 2வது. ஆனால் இன்றைக்கு அவருக்கு போடியம் பொசிஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்படி 3வது ஒரு சக்தியா 77க்கு அப்புறம் யாரும் போடியம் பொசிஷனுக்கு வந்ததில்லை. நான் என்னை போன்றவர்கள் என்ன கணிக்கிறோம், அவருக்கு அடிப்படை வாக்குகளே 23-24% மேலே இருக்கு. அதுல இருந்து அவர் தேர்தலுக்கே வராருன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் இவங்க மத்தியில் இருக்கக்கூடிய வாக்குகளை வச்சு நாங்கள் சொல்றோம். ஆனால் அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் அவருக்கு போடியம் பொசிஷன் இருக்கு. அது தங்கமா வெள்ளியா வெண்கலமாங்கிறத 26 தேர்தல் சொல்லும். ஆனால் இது என்னவாக இருந்தாலும் சரி, இந்த 3க்கு பின்னாடி அவர் போக வாய்ப்பே இல்லை இந்த தேர்தலில். ஆமா, இருக்கிறது 4 பேர் தானே சார். ஆமா சார், ஓடுறது 4 பேர் தானே. அதான், இந்த 3க்கு பின்னாடி அவர் போக வாய்ப்பே இல்லை. ஆக அவரும் தெளிவுபடுத்திட்டார், மலேசியால எதுவானாலும் சரி நான் உங்க கூட பயணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த களத்துக்குள்ள வந்திருக்காரு. சார் நீங்க ஒரு பழமொழி இருக்கு, யூ ஆர் அலோன் அட் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உயரம் போக போக உங்களுடைய நட்பு வட்டங்களை நீங்க குறுக்கிட்டு தான் போகணும். இன்னைக்கு நீங்களே இருக்கீங்க, ஒரு நல்வாய்ப்பா நீங்க நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு வைங்க, உங்களை நான் இவ்வளவு ஈஸியா அக்சஸ் பண்ண முடியாது சார். ஏன்னா அந்த சேரோட நிலைமை அப்படி இல்லையா? அப்போ இப்போ நீங்க
ஒரு ஊடகத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய மாண்புகள், உங்களுடைய உயர்ந்த குணங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் உங்களுக்கு அந்த நிர்வாகத்துக்குன்னு ஒரு ஷீல்டை நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதுதான் நிர்வாகத்தில் எந்த இடத்துலையுமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய பண்பு. அப்போது ஐயா விஜய் அவர்களுடைய இந்த தலைமை பொறுப்பும் அந்த பண்பு இருக்குல்ல, அது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நெருங்கி செல்லக்கூடியதான். அவர் தனிமை விரும்பி தான், அவருடைய வட்டம் மிகவும் சுருக்கமானதான். ஆனால் எல்லா இடங்களிலுமே நீங்கள் தலைமை பொறுப்புக்கு வரணும்னா இப்படி உங்களை சுற்றி ஒரு சின்ன வட்டத்தை தான் வச்சுருக்கணும். நீங்கள் தனிமை விரும்பியாதான் இருக்கணும். உண்மையிலே விஜய் இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார் சார். ஆனால்